வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. கல்கி அப்படின்னு சொன்னாலே திருமாலுடைய 10வது அவதாரம் என்பது எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த கல்கி அவதாரத்தை அவர் எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை அஸ்வின் தத் அப்படிங்கிறவர் வைஜெயந்தி பிலிம்ஸ் மூலமாக தயாரிச்சிருக்கிறாரு 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல. இது நக் அஸ்வின் அப்படிங்கிறவர் இயக்கி இருக்கிறாரு. தமிழுக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இந்த படம் பல யுகங்களை கடந்து போகக்கூடிய சம்பவங்களை காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஆர்டிஸ்டுகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அமிதாப் பச்சனுக்கு இந்த படத்துல மிகப்பெரிய கதாபாத்திரம், மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பிரபாஸும் அவருடைய கதாபாத்திரத்தை அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் நடிச்சிருக்காரு. அப்புறம் ராஜமௌலியும் ஒரு சீன் போறாரு. பசுபதி நடிச்சிருக்கிறாரு. இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகிகள்ல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனே அவங்க பண்ணியிருக்கிறாங்க, சோபனா பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய நடிகைகளும் நடிகர்களும் நிறைய இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படம் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா மகாபாரத யுகத்துல குருட்சேத்திர போர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த குருட்சேத்திர போர்ல கிருஷ்ணர் ஆயுதமே எடுக்காத போர்ல செயல்படுறாருன்னு தான் மகாபாரத கதையில சொல்லிட்டு வருது. ஆனால் அந்த மகாபாரத போர்ல குருட்சேத்திரத்துல கிருஷ்ணர் ஒருத்தன் சாகடிக்கிறதுக்கு வர்றாரு. அந்த கிருஷ்ணர் சாகடிக்க வரக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்தான் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் சொல்றான், நீ என்ன சாகடிக்க தானே வந்திருக்க, என்னை சாவடிச்சிரு அப்படிங்கிறான். அதை கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னை கொல்வது என்பது உனக்கு தரும் விடுதலையாகும், ஆனா உன்னை நான் கொல்ல மாட்டேன். இந்த மகாபாரதத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த குருட்சேத்திரத்துல செத்துருவாங்க, பாண்டவர்களும் மறைஞ்சிருவாங்க, நானும் மறைஞ்சிருவேன். ஆனா நீ மட்டும் 1000 ஆண்டுகளாக பூமியில வாழப்போகிறாய். பூமியில நடக்கக்கூடிய அனைத்து அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து கொண்டு எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய சாபம் அப்படிங்கிறார். இந்த சாபத்துக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னும் போது, 6000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கல்கி அவதாரம் எடுக்க வருவேன், அப்போது நீதான் என்னை காப்பாற்றுவாய். அப்படி காப்பாற்றும் பட்சத்திலே உன் சாப விமோசனம் நிறைவடைந்துவிடும் என்று சொல்கிறார். இப்படியாக இந்த படத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருட்சேத்திரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல ஆரம்பத்துல இருந்து என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா காமிச்சுட்டே வருவாங்க. அதாவது மனுஷனே சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, நகைக்காக கழுத்த இருக்கிறது, பெண் பாலியல் பலாத்காரம் பண்றது, இப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவறுகளையும் காட்டிக்கொண்டே வருவார்கள். வர 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 அதுவும் இல்லாம பூமியில இருந்து தண்ணியை ஃபுல்லா எடுத்துடுறாங்க, இயற்கையை அழிக்கிறாங்க. எல்லா தவறுகளும் நடக்க பூமி முழுக்க வறண்ட பூமி ஆகிவிடுது. உலகம் முழுவதும் தண்ணீரே இல்லாமல் கங்கை நதி சுத்தமாக வற்றி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம அந்த உலகமே வறண்டு போய் கிடக்குது. இந்த வறண்டு போய் கிடக்கிற இந்த உலகத்தை திருப்பியும் சீர்படுத்தணும், இந்த கலியுகம் மிக சிறப்பாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கலியுகம் வறண்டு போய் கிடக்குது, நொந்து போய் கிடக்குதுன்றது கதாபாத்திரம். கலிங்கிற ஒரு கதாபாத்திரம் காட்டுறாங்க. அது ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கும். அது உடம்பு பூரா ஏதோ ஒரு ஆக்சிஜன் மாதிரி செலுத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய வில்லன் கோஷ்டி ஆகாயத்துல ஒரு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி அதை ஒரு சோதனை களமாக லேபரேட்டரியாக வைத்திருப்பார்கள். லேப் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அது உள்ள என்ன பண்றாங்கன்னாக்கா பூலோகத்துல பெண்களுக்கு குழந்தை பிறப்பது என்பதே நடக்காத ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. அது உலகம் அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆனா அங்க இருக்கிற பெண்களை கடத்திக்கிட்டு இவங்க இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்க செயற்கை முறையில கருவை செலுத்துறாங்க. அந்த கருவிற்கும் சக்தி வாய்ந்த கருவாக எது மாறுகிறதோ அதுதான் இந்த கலியுகத்தை காக்கும் அப்படிங்கிறதுக்காக கருவை செலுத்துறாங்க. ஆனால் எல்லா பெண்களுக்குமே ஒரு 90 நாளுக்கு முன்னாலேயே அழிஞ்சு போகுது. அதுல இருக்கிற சக்தி இல்லாம போயிடுது. அப்படி கரு அழிஞ்சு போச்சுன்னா அந்த பெண் என்ன பண்ணிடுறாங்க, நெருப்பு கோயில தள்ளி சாவடிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கும் போது மிஷின் பாசிட்டிவா காட்டுது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் பாசிட்டிவா காட்டாம நெகட்டிவாக காமிச்சிட்டு,
அந்த கரு வயிற்றுல அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு 150 நாட்கள் ஆகியும் அது வந்து பாசிட்டிவா காட்டல. காட்டாத்தால அங்க கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த பொண்ணை காமிச்சு கொடுத்துறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல வயிற்றுக்குள்ள இருந்த அந்த கருவுல இருந்து ஒரு சிறு துளி அளவுக்கு அந்த கருவுல இருந்து ஒரு இது எடுத்துடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சிடுறா. தப்பிச்சு வெளியில வரும்போது வெளியில ஒரு கூட்டம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அவளை தூக்கிட்டு போறாங்க. அவங்க போய் அவங்களுடைய இடம் அங்க ஒரு 4 புறமும் மலை சார்ந்த இடம். கீழே வந்து மலைகளுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் தண்ணி கிடையாது. ஒரே பிரச்சனையான சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படி வாழறாங்கன்ற விஷயம் இந்த லேப் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணை கூட்டும் போதும் இந்த பொண்ணு அங்க போய் நின்ன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாயிடுது. அங்க வந்து செடி கொடி எல்லாம் தழைக்க ஆரம்பிக்கும். காரணம் அந்த பெண்ணோட கருவுல இருக்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதற்கு இடையில தான் இன்னும் 2 கதாபாத்திரங்கள். அந்த அஸ்வத்தாமனாக இருந்தவர் பூமியில வந்து நடக்கும் கொடுமைகளை பார்த்து வெளியில் அதை ஒண்ணுமே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு திடீரென்று சக்தி பிறக்கிறது. சக்தி பிறந்த உடனே அவர் தெரிஞ்சுக்கிறாரு, கிருஷ்ணர் அவதாரம் எடுக்க போறாரு, நம்ம அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவரை தேடி அவர் போறாரு. அதே மாதிரி இன்னொரு கதாபாத்திரம், உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சுயநலவாதிகள் தான் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், பைரவாங்கிற ஒரு கதாபாத்திரம். அது தன்னுடைய சுயநலத்துக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. காட்டிட்டு கடைசியில எல்லா விஷயங்களையும் ஒன்னா கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அந்த அஸ்வத்தாமனாக இருந்தவராக காட்டுவது இவர் அமிதாப் பச்சன். அவர் தான் அஸ்வத்தாமனா. மகாபாரத யுகத்திலிருந்து கலியுகம் வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதாபாத்திரம். பிரபாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாபாரத யுகத்திலே வந்து கர்ணனா இருந்தவர். இங்க பைரவனா வந்து அந்த கிருஷ்ண பிறப்புக்கு உறுதுணையா இருக்கிறவரை காட்டுவாங்க. அடுத்து எல்லா மக்களும் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த பெண்ணை கொன்று விட்டதாக ஒரு காட்சியை காட்டுவாங்க. காட்சியை காட்டி அங்கிருந்து சோபனான்ற கதாபாத்திரம் அவளை இட்டு போயிடுது. அந்த பெண்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட சிறு துளி அந்த இது இல்லைங்களா, அதை வந்து கொண்டு போய் அந்த நொந்து போய் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கிடக்கிற அந்த களி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட அதை காட்டுறாங்க. இதுதான் அவங்க உடம்புல இருந்து எடுக்கப்பட்டது. அதை அவர் உடம்புல சேர்க்கிறாரு. சேர்த்த உடனே அவருடைய உருவமே சுபிட்சமாக மாறுகிறது. உருவம் தெளிவாகிறது. அழகான உருவமாக மாறுகிறார். இதை பார்த்தோன்னு ஒரு சொட்டுக்கே இத்தனை மாற்றங்களா, இது இறைவன் இங்கு வந்து விட்டால் என்று கேட்கிறார்கள். படத்தை அதோடு முடித்திருக்கிறார். இந்த படம் வந்து கிருஷ்ணனுடைய கல்கி அவதாரத்தை முக்கியமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய 2ஆம் பாகத்தில் தான் அந்த கல்கி அவதாரம் வரும் என்று கூறப்படுகிறது. இந்த முதல் பாகத்திலே இவர்கள் எடுத்திருக்கும் விதம் அனைத்துமே வந்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் ரசிப்புத்தன்மை உள்ளதாகவும் இருக்கின்றது. 2ஆம் பாகத்தை மக்கள் ஆர்வமாக எதிர்பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட படங்கள் ரசிப்புத்தன்மையோடு இருந்தாலும் நம் மக்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் காட்டும் விதங்கள் எல்லாம் பூமியில் நடக்கும் எந்த சம்பவங்களையும் சிறப்பாக இவர்கள் காட்டுவார்கள். முழுக்க முழுக்க செட்டு போட்டு செட்டுக்குள்ளேயே உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு விரல நீட்டினா மிஷின் கரண்ட் பாயிருக்கு அப்படி இப்படிங்கிற சுச்சுவேஷனை காட்டுறாங்க. ஆகாயத்துல பறந்து வர மாதிரி சின்ன சின்ன ராக்கெட்டுகள் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த படம் முழுக்க இதான் காமிச்சிட்டு இருக்கு. இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு மக்கள் ரசிப்பார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் படம் கிருஷ்ண அவதாரத்தை கல்கி அவதாரத்தை அடித்தளமாக கொண்டு எடுக்கப்பட்டிருப்பதால் கதைக்களம் மிக சிறப்பாக இருக்கிறது. காட்சி அமைப்புகள் புதுமையாக இருக்கிறது. நடிகர்களின் நடிப்பும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் இந்த படம் சாதாரணமான படம் அல்ல. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு வழியை பின்பற்றி இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திரையில மட்டும் இந்த படத்தை நம்ம பார்த்தா சரிப்பட்டு வராது. கண் முன்னால நடக்கிற மாதிரி இந்த காட்சிகளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 3D என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தியேட்டருக்கு போறவங்க அத்தனை பேருக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடியை போட்டு தான் அந்த படத்தை நம்ம பார்க்கணும். அந்த படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் நம் கண் முன்னாலேயே அனைத்துமே காட்சிகளாக தெரிகின்றன. இது வந்து சினிமாவில் பார்க்குற நிழல் படமா கிடையாது, நிஜ படமாவே பார்க்குற மாதிரி இருக்குது. மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க. எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, சந்தோஷம் அடைங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.